மகர ராசியிலே இன்றைய தினம் பிரவேசிக்கிற சூரிய பகவானை சற்று முன்னால் நாம் தரிசித்தோம். இயற்கை எத்தனையோ தெய்வங்களை நமக்கு அடையாளம் காட்டியிருந்தாலும் சூரியனும் சந்திரனும் நமக்கு பிரத்யட்சமாக நித்தமும் தரிசனம் தருகின்ற தெய்வங்கள். அந்த மகரம் ராசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராசியிலே இன்றைய தினம் பிரவேசிக்கிற சூரிய பகவான் இன்றைய காலத்திலே ஜோதி சுரூபனான ஐயப்பனும் இணைந்து கிடக்கின்ற அந்த தரிசனத்தை தான் நாம் மகர ஜோதி தரிசனம் என்று சொல்கின்றோம். இந்த தரிசனத்தை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் இந்த மகர ஜோதி தரிசனத்திற்காக தற்போது காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆலயத்திற்கு செல்கின்ற இறையன்பர்கள் பக்தர்கள் அந்த இறைவனுக்கு காணிக்கையாக எதையேனும் அர்ப்பணிப்பது வழக்கம். பொதுவாக அபிஷேக பொருட்கள், வஸ்திரங்கள், நிவேதன பொருட்கள் போன்றவற்றை சமர்ப்பிப்பார்கள். ஆனால் இந்த ஐயப்பனை தரிசிக்க வருகின்ற அன்பர்கள் எதை சுமந்து வருகிறார்கள்? உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதானே, இருமுடி. இருமுடி சொல்லப்படுகின்ற அந்த இருமுடியில் என்னென்ன பொருட்கள் காணப்படும் நாம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான். அதில் எத்தனையோ பொருட்கள் காணப்பட்டாலும் அதில் பிரதானமானது தேங்காயும் பசு நெய்யும். இந்த தேங்காய் என்பது எதை குறிக்கிறது? சிவனை குறிக்கிறது. அதாவது தேங்காய்க்கு 3 கண்கள் காணப்படும். சிவபெருமானை முக்கண்ணன் என்று சொல்லுவோம். பசுனை எதை குறிக்கிறது? கோவர்த்தனதாரி, அதாவது கிருஷ்ண பரமாத்மா, வெண்ணெய் திருடி தின்றவன். வெண்ணெயில் இருந்து கிடைக்கக்கூடியதுதான் நெய். ஆக அந்த பசுனை என்பது மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியது. இங்கே கவனியுங்கள், சைவத்தையும் வைணவத்தையும் எப்படி இணைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த நாட்களிலே என்று சொன்னால், இந்த தேங்காய்க்குள் தான் ஒரு கண் வழியாக துளையிட்டு அந்த துளைக்குள் பசுநெய்யை நிரப்பி அதை கொண்டு வந்து ஐயப்பனுக்கு சமர்ப்பிப்பார்கள். அந்த தேங்காயுடன் கூடிய நெய்யை அந்த இருமுடியுடன் ஐயப்பனின் தரிசனம் கிடைத்த பிறகு கீழே இறங்கி வந்து அந்தந்த குரு சுவாமிகள் அந்த தேங்காயை உடைத்து அந்த நெய்யை மீண்டும் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். தேங்காய் அதற்கான தீக்கு சென்றுவிடும். அதாவது அக்னிக்கு சமர்ப்பித்து விடுவோம் அந்த தேங்காய்களை. அந்த நெய் அபிஷேகம் காண்பதற்கு அத்துணை புண்ணியமானது. அந்த பசுநெய்யால் செய்யப்படுகின்ற அபிஷேகம்தான் இந்த சன்னிதானத்திலே ஐயப்பனுக்கு வெகு சிறப்பு. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்வார்கள். இந்த தேங்காய் என்பது நம் உடலை குறிக்கக்கூடியது. அதற்குள் இருக்கிற நெய்யானது நமது ஆன்மாவை குறிக்கக்கூடியது. இந்த உடல் உடைப்பட்டால்தான் ஆன்மா வெளிப்படும். அதாவது கடைசி காலத்திலே நாம் இறந்து போகிற போது இந்த உடல் சிதைக்கு போனாலுமே ஆன்மாவானது இறைவனை அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை, ஒரு தத்துவத்தை இந்த இருமுடி தத்துவம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஆன்மா என்று சொல்லப்படுகிற பசு நெய்யால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிற போது, அதாவது ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிற போது, எனது கடைசி காலத்திலே எனது ஆன்மா உனது பாதார விந்தங்களில் கலக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் அந்த ஐயனிடம் பிரார்த்தித்துக் கொள்வதாக ஐதீகம். அந்த வகையிலே இந்த தேங்காயும் பசு நெய்யும் இந்த இருமுடியில் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த நாளிலே இருமுடியிலே ஒரு முடியில் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வார்கள். அந்த காலத்திலே உணவுக்கான வசதி இந்த மலையில் கிடையாது, வழி இடங்களிலும் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் உணவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே ஐயப்பனுக்கு வழிபாடு செய்வதற்காக உண்டான பொருட்களை மட்டுமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.